போட்டு ரைடுக்காக போயிட்டுருக்கோம். போட்டில் ஏறி போக போகிறோம். பெரிய பெரிய போட்டுங்க தான் இங்கே எல்லாமே. எல்லாம் மேக்ஸிமம் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு தான். இனிமையான முறையில் பொழுத கழிக்கிற ஏற்பாடு தான். எல்லாம் வயசு பாருங்கள், இவங்களுக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு பாருங்கள். சிரிக்கிறாங்க நம்மளை பார்த்தவங்க. போட்டிங் பாயிண்ட்டு இதுதாங்க. போட்டிங் பாயிண்ட்டு 1 2 3 4 போட் இருக்குது. நம்ம மேலே பார்த்தாங்க இல்லைங்களா, கேசலு கோட்டை. அந்த கோட்டை இந்த இடம்தான். இதுதான் அந்த கோட்டை மேலே பார்த்தது. 18 ஈரோ, 13 ஈரோ, 16 ஈரோ. ஒரு ஈரோன்றது 90 ரூபா. இதுதான் ரேட்டு. ஒரு ஈரோ 90 ரூபா. 9 90. ஒரு ஆளுக்கு டிக்கெட்டே கிட்டத்தட்ட 1500 ரூபாய்க்கு மேலே வருது. ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு இந்திய மதிப்பில். அவ்வளோதான். இறக்கி விட்டுட்டு கதவை திறந்துட்டார். இப்போ மக்கள் வெளியே வர வேண்டியது தான். வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். சைக்கிளில் பெரிய பையன் பின்னாடி, சின்ன பையனும் பொண்ணும் முன்னாடி. இதுவும் போட்டில் வரப்போகிற சைக்கிள். போட்டில் தான் வரப்போகிறாங்க. ஹாய். சைக்கிளுங்களும் லோக்கல் வண்டிங்கன்னு நினைக்கிறேன், உள்ளூர் ஆளுங்க. இவங்களும் உள்ளே வரப்போகிறாங்க. எல்லாம் வெயிட் பண்ணுறோம். கழிவறைங்க போட்டில். போட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவறை. இது வந்து ரெஸ்டாரண்ட்டு. இங்கே உட்காந்து நீங்கள் எதனா சாப்பிட்லாம். இது மொத்தம் ரெஸ்டாரண்ட்டு. இங்கேயே உட்காந்து ஆர்டர் பண்ணிவிட்டு பாட்டில் வாங்கி சரக்கு அடிச்சுக்கிட்டு ஸ்நாக்ஸு சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் வரலாம். இது கிரவுண்ட் ஃப்ளோர், கீழ்த்தளம். இப்போ இது 2ஆம் தளம். என்னென்ன கிடைக்கும்? பிங்க்கு ஜின்னு, அப்புறம் ரம்மு, அதெல்லாம் 5.50. ஜின்னு என்னென்னவோ போட்டிருக்காங்க, அதுவும் 5.50. விர்ஜின் கொலடா, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க. இப்போது வந்து இது மேல்தளம். மேல்தளத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். மேல்தளம் கப்பலில் இருந்து நாங்கள் போகிற போட்டில் இருந்து இது எடுத்திருக்கோம். பூரா திராட்சை தோட்டம், முழுக்க திராட்சை தோட்டம். எல்லா பகுதியிலும் இப்படி தான் இருக்குது. இப்போ நாங்கள் கப்பல் போய் திரும்பி இருக்கிறோம். இந்த பக்கம் முழுக்க இது வரைக்கும் இந்த திராட்சை தோட்டம் நிரம்பியிருக்கு. மலை முகப்பு முழுமையாக பசுமையாக இருக்குது பாருங்கள். ஒட்டு மொத்தமான பசுமை நிறைந்த மலை இது. மலை சார்ந்த பகுதிகள் முழுமையாக பசுமை தான். இங்கே இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே பழமையான வீடுகள், பழங்கால குடியிருப்புகள் தான். பழங்கால குடியிருப்புகள் தான். பழமை மாறாமல், அதனுடைய தன்மை மாறாமல். அந்த இடத்துல கோட்டைக்கு ஏறுறதுக்கான ஒரு வழி, அந்த வழி இருக்குது. தன்மை மாறாம குடியிருப்புகளாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த கப்பலை பாருங்கள். இதில் வந்து நீங்கள் ஒரு நாள் 2 நாள் தங்கி கூட இருக்கலாம். அதெல்லாம் தங்கும் அறைகள். 2 டயர்லேயும் வந்து ரூம்ஸு தான், தங்கும் அறைகள் தான் இருக்குது. 2 ரூம் திறந்துருக்கு, மீதியெல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த மாதிரி இதிலே தங்கிடலாம், சுற்றலாம், போகலாம், வரலாம். அந்த ஏற்பாடுகளோடு இருக்கக்கூடிய இடம். படகு பயணத்தை முடிச்சுக்கிட்டு ரிட்டர்ன் போகிறோங்க. போகிற வழியில் ஒரே திராட்சை தோட்டம். இது மாதிரி பல மடங்கு தோட்டங்கள் இருக்குது. இடதுகை பக்கம் முழுக்க திராட்சை தோட்டம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்கு அடுத்து
நாங்கள் பயணம் செய்த படகு பயணம் செய்த ஆறு, ஆற்றினுடைய வலது கை பக்கத்தில் அது வரும். வலது பக்கத்தில் பயணம் செய்த ஆறு எவ்வளோ அகலம் இருக்குது பாருங்கள். ரொம்ப சிறப்பான முறையில் இங்கே ஆறுகள்லாம் கவனிக்கிறாங்க.